சாந்தி. நேயர்கள் அனைவரையும் விலைமதிப்பற்ற ரத்தினங்கள் நிகழ்ச்சியில் மனதார வரவேற்கின்றோம். ஒவ்வொரு முறையும் நம் முன்பு பிரம்மா குமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயத்தின் மூத்த ராஜயோகி மதிப்பிற்குரிய ராஜு சகோதரர் அவர்களின் மூலமாக இவ்விலைமதிப்பற்ற மகா வாக்கியங்களின் ஆழ்ந்த விஷயங்களை அறிகின்றோம், புரிந்து கொள்கின்றோம், மேலும் ஸ்திதியை உன்னதமாக்குகின்றோம். சகோதரரே, இன்றைய நிகழ்ச்சியில் உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இப்பொழுது 2 பிப்ரவரி 1969 முரளியின் மகா வாக்கியத்தை குறித்து பேசுவோம். ஆரம்பத்தில் பாபா கூறியுள்ளார், ஞானம் கலந்த அன்புதான் உண்மையான அன்பு ஆகும். ஏனெனில் நாம் சுயம் பரமாத்மாவிடம் அன்பு செலுத்துகின்றோம். அவை சத்தியமான அன்பு மற்றும் உண்மையான அன்பாகும். ஞானம் கலந்த அன்பு, இதில் பாபா ஆழ்ந்த விஷயங்களை கூறுகின்றார். இது குறித்து நீங்கள் கொஞ்சம் தெளிவுபடுத்த விரும்புகின்றோம். எப்பொழுது பாபா அவ்வியக்தம் ஆனாரோ அப்பொழுது சாக்கார பாபாவிடம் அநேக குழந்தைகளுக்கு அன்பு இருந்தது. ஆதலால் பாபா விரும்பினார் இவர்களுடைய அன்பு சிவபாபாவிடம் இருக்க வேண்டுமே தவிர தேகதாரிகள் மீது இருக்கக்கூடாது. ஆதலால் பாபா ஞானம் நிறைந்தவர்களாக ஆக்கினார். நீங்கள் யாரை நினைவு செய்கின்றீர்கள்? சாக்கார பாபாவோ உடலை விட்டுவிட்டார். சில குழந்தைகள் பிரிவின் வேதனைகள் இருந்தது. இதனை பாபா விரும்பவில்லை. குடும்பத்தில் சில குழந்தைகள் பிரிவின் துயரத்தில் இருப்பார்கள். ஆதலால் அன்பின் பரிபாஷையை பாபா புரிய வைத்தார். அன்பில் ஞானம் இல்லை என்றால் மோகம் நிறைந்துவிடும். மேலும் மோகம் எப்பொழுதுமே துக்கத்தினை கொடுக்கின்றது. தந்தை எப்பொழுதும் பிரிவின் வேதனைகளை குழந்தைகளுக்கு இருக்கக்கூடாது என்று நினைப்பார். ஆகையால் குழந்தைகளின் அன்பு சோகமானதாக இருக்கக்கூடாது, பிரிவின் உணர்வு இருக்கக்கூடாது. சுத்தமான மோகம், சுத்தமான அன்பு இருத்தல் வேண்டும். அப்பொழுதுதான் பாபாவை சந்திக்கும் அனுபவம் செய்ய முடியும். அவர் நம் முன்னே ஆஜராவதையும் அனுபவம் செய்ய முடியும். ஏனெனில் ஆத்மா உடலை மட்டுமே விட்டுள்ளது. ஆனால் ஆத்மா எங்கும் போகவில்லை எனும் பொழுது பிரிவின் அனுபவம் ஏன் செய்கின்றீர்கள்? பாபா நம் அனைவரையும் தயார் செய்து கொண்டிருக்கின்றார். பாபா எங்கும் செல்லவில்லை, குழந்தைகளின் மத்தியில்தான் இருக்கின்றார். ஆதலால் இந்த அன்பு ஞானம் நிறைந்ததாக இருத்தல் வேண்டும். மோகம் என்பது இருக்கக்கூடாது. மோகம் இருந்தால் துக்கம், அசாந்திதான் அனுபவம் ஆகும். ஆகையால் ஞானம் நிறைந்த அன்பாக இருக்க வேண்டும். பாபா நம்மை ஞானி ஆத்மாவாக ஆக்கியுள்ளார். ஆத்மா அஜர், அமர், அவினாஷி. அது ஒரு உடலை விட்டு மற்றொரு உடலை எடுக்கின்றது. அதனால் இடம் மாற்றம், ரூபம் மாற்றம் தான் ஏற்படுகின்றது. மற்றபடி ஆத்மாவுக்கு அழிவு இல்லை என்ற ஞானம் தந்தை கொடுத்துள்ளார். ஆத்மா அவினாஷி. ஒருவேளை பாபாவிடம் அன்பிருக்கின்றது என்றால் அழிவற்ற சக்தியின் மீது அன்பிருக்க வேண்டும். மோகம் கலந்த அன்பிருக்க கூடாது. ஆகையால் பாபா அங்கே ஞானம் என்ற வார்த்தையை உபயோகித்தார். ஞான யுக்தாக ஆகுங்கள். ஆத்ம ரூபத்தில் இருக்க வேண்டும். சாக்காரத்தில் அன்பிருக்கின்றதா? சிவ தந்தையிடம் அன்பிருக்கின்றதா? அதிலும் ஞானத்தினை நாம் பிரயோகப்படுத்த வேண்டும். பாபா எங்கும் செல்லவில்லை, நமது மத்தியில்தான் இருக்கின்றார். ஆகையால் ஞான யுக்தாக ஆகுங்கள். மோகத்தின் துக்க அலைகள் அழித்து விடுங்கள். பிரிவின் அனுபவம் என்பது ஏற்படக்கூடாது. ஆனாலும் சகோதரரை பாருங்கள், சாக்காரத்தில் ஒருவர் இருக்கிறார். அது யாராகவும் இருக்கலாம், உலகத்தினர் கூட யாராவது இருக்கலாம். திடீரென்று பார்த்தால் அவர் நம்முடன் இல்லை எனில் அந்த துக்கத்தின் அலை இருக்கத்தான் செய்கிறது. ஏனெனில் சாக்காரத்தில் பாபா இருந்தபோது அனைவரும் இவ்வாறு யோசித்தார்கள். ஏனென்றால் அவரின் உடலில் தான் சிவபாபா வருவார். சிவபாபாவை அவரின் உடலின் மூலமாகத்தான் அனுபவம் செய்தார்கள். இத்தருணத்தில் பாபா விரும்புகின்றார், நம்மை திடீரென்று ஸ்தூல நிலையை விடுத்து அவ்வியக்த ஸ்திதியை அடையுங்கள் என்கிறார். ஆனால் இது உண்மையிலேயே மிகவும் உன்னத மேலும் கடினமான நிலையே ஆகும். என் குழந்தைகள் எனக்கு சமமாக ஆக வேண்டும் என்று விரும்புகின்றார். பாபாவிற்கு தேகம் இல்லை. அதனால் குழந்தைகளையும் விதேகியாக ஆக்க விரும்புகின்றார். நம்முடைய ஞானமே தேகம் அழியக்கூடியது என்பதுதான். இவ்வுடல் இன்று இருக்கும், நாளை இருக்காது, அழியக்கூடியது. தேகத்தின் மீது அன்பிருந்தால் துக்கம்தான் ஏற்படும். ஒருவேளை ஆத்மாவின் மீது அன்பிருந்தால் துக்கத்தின் வேதனை வராது. ஏனெனில் ஆத்மா ஒரு இடத்தை விடுத்து இன்னொரு இடத்திற்கு சென்று விட்டது.
அது உடலை விட்டு சென்று விடுகின்றது. நாம் இங்கே வேதனைப்படுகின்றோம் என்றால் நமது துக்கத்தின் உணர்வால் அந்த ஆத்மாவுக்கும் துக்கத்தின் உணர்வு ஏற்படும். கர்மத்தின் கணக்காக ஆகிவிடும். ஒருவேளை எனக்கு யார் மீதாவது அன்பிருந்தால் அந்த அன்பானவர் உடலை விட்டு போய்விட்டார். உண்மையில் ஏதோ சுயநலம் இருக்கின்றது. சுயநலம் இருப்பதன் காரணத்தினால் துக்கம் ஏற்படுகின்றது. சுயநலம் இல்லாமல் ஞானம் நிறைந்தவராக இருந்தால் அவர் எங்கு சென்றாலும் நல்ல பார்ட் நடிக்கட்டும் என்று எண்ணவே வேண்டும். இதுதான் உண்மையான அன்பு. அவர்கள் எங்கிருந்தாலும் சுகமாக இருக்கட்டும் என்று நினைக்க வேண்டும். பாபா நம்மை அத்தகைய ஞானியாக ஆக விரும்புகின்றார். ஆகவே கூறுகின்றார், யார் உடலை விட்டாலும் சாக்கார பாபா இருக்கும் பொழுது யார் உடலை விட்டாலும் மம்மாவே உடலை விட்டு சென்றார். விஸ்வ கிஷோர் சகோதரர் பிரம்மா பாபாவுக்கு மிகவும் பிரியமானவராக இருந்தார். அவரும் உடலை விட்டு சென்று விட்டார். பாபா அவர்களை மிகவும் நேசித்தார். விஸ்வ கிஷோர் சகோதரர் உடல் நலமில்லாமல் இருக்கும் பொழுது பாம்பேயில் அவருக்கு ஆபரேஷன் நடந்தது. ஆபரேஷன் நாளன்று பாபா முழு இரவும் கண் விழித்து அவருக்காக யோக தானம் செய்தார். ஒளி கிரணங்களை பரப்பினார். பாபாவின் யோக பலத்தால் அவரின் வழி வேதனையை ஈர்த்து வேதனைகளை குறைத்தார். ஆயினும் அந்த ஆத்மா உடலை விட்டு சென்று விட்டது. பாபாவின் நெருக்கத்தில் இருந்தவர் பாபா அவரை மிகவும் நேசித்தார். ஆயினும் இவரின் உடலை மதுபன் எடுத்து வருவோம் என்று குழந்தைகள் எண்ணினார்கள். உடலின் மீது பாபாவுக்கு அன்பு என்பது முற்றிலும் கிடையாது. ஆதலால் அந்த உடலை இங்கு கொண்டு வருவதற்கு என்ன அவசியம் இருக்கின்றது? அங்கேயே எரித்து விடுங்கள் என்று பாபா கூறினார். பாபா அச்சமயம் நஷ்ட மோகா என்ற பாடத்தினை கற்பித்தார். அனைவருக்கும் தேகம் என்பது அழியக்கூடியதே என்பதை கற்பித்தார். சிலர் விஸ்வ கிஷோர் தாதாவின் போட்டோவை எடுத்து கொண்டு வந்து காட்டினார்கள். யாருடைய போட்டோவை காட்டுகின்றீர்கள் என பாபா கேட்டார். அந்த ஆத்மாவை போட்டோ எடுக்க முடியுமா? இந்த போட்டோ தேவையில்லை என்று பாபா ஞானம் கலந்த அன்பை குழந்தைகள் மீது வைத்திருந்தார். ஆகையால் அக்குழந்தைகள் அட்வான்ஸ் பார்ட்டியில் செல்ல வேண்டியதாக இருந்தது. புதிய சேவைக்கு செல்ல வேண்டியதாக இருந்தது. அவர் எங்கிருந்தாலும் சுகமாக இருப்பார். அதனால் அக்குழந்தையை வேதனைப்படுத்த வேண்டாம் என்று கூறுவார். ஆக ஞானயுக்த ஆத்மாவாக நம் குழந்தைகளை தந்தைக்கு சமமாக ஆக்க விரும்புகின்றார். பாபா நடைமுறையில் செய்து காட்டினார். ஆகையால் பாபா கூறுகின்றார், ஞானயுக்த அன்பை வையுங்கள், தேகம் மீது அன்பு வைக்க வேண்டாம்.